தி ஷேப் ஷிஃப்டர். இது 1975 நியூசிலாந்தில் நடந்த கதை. ஹீமாவும் டேவிடும் அவங்களோட 13 வயசு பொண்ணு லில்லியோட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எங்கள் வீடு வந்திருந்தாங்க. அங்கே மேரியையும் அவளோட பையனையும் வீட்டு உதவிக்காக வச்சிருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி நியூசிலாந்துல ரொம்ப குளிரா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள எரிக்க வச்சிருந்த விறகெல்லாம் தீர்ந்து போக ஆரம்பிச்சது. டேவிட், நமக்கு விறகு தேவைப்படுது, இன்னும் சில விறகு தான் மிச்சம் இருக்கு. சரி, நான் போயிட்டு மரக்கட்டைகளை சேகரிச்சுட்டு வரேன், நீங்க பத்திரமா இருங்க. டேவிட் விறகெடுக்க காட்டை நோக்கி போனாரு. அங்க ஒரு மனுஷன் வெட்டி வச்ச கட்டைங்களுக்கு பக்கத்துல வினோதமா உட்காந்துட்டு இருந்தாரு. எனக்கு மரக்கட்டைங்க வேணும். வாங்க ஐயா, எடுத்துக்கோங்க. இது எல்லாமே விற்பனைக்காக தான். டேவிட் கட்டைகளை வெட்டிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு வினோதமான உணர்ச்சி வந்துச்சு. அங்க இருந்த மனுஷன் இவனை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. டேவிட் கொஞ்ச தூரம் தள்ளி போய் அங்க பார்த்தா ஒரு மனுஷனோட பிணம் இருந்துச்சு. டேவிட் ரொம்ப பயந்து போயிருந்தான். அங்க இருந்த மனுஷனோட பிணம் தான் இது. உன்னோட பிணம் இங்க இருக்கு. அப்போ 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 நீ யாரு? அங்க ஒரு பூனை அவனை கடந்து போச்சு. அந்த மனுஷனோட உடம்ப பிச்சுக்கிட்டு ஒரு கொடூரமான மிருகம் வெளியே வந்துச்சு. அது பூனையோட உடம்புக்குள்ள போய் பூனையா மாறிடுச்சு. உண்மையான பூனை இறந்துடுச்சு. அட கடவுளே, இது ஒரு ஷேப் ஷிஃப்டர். நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும். டேவிட் அவன் வீட்டை நோக்கி வேகமா ஓடணும். அந்த ஷேப் ஷிஃப்டர் பூனையோட உருவத்துல வந்து டேவிட தாக்கிடுச்சு. அப்புறம் டேவிட் கீழே விழுந்து ரொம்ப பயந்து போயிருந்தான். என்ன கொலை பண்ணாத. ஷேப் ஷிஃப்டர் திரும்பவும் அதோட தோலை பெருசாக்க ஆரம்பிச்சது. டேவிட் கிட்ட வந்து அவனோட உடம்புக்குள்ள போயிடுச்சு. டேவிட் அவனோட வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தான். ஆனா இப்ப அவன் செத்துட்டான். வீட்ல எல்லாரும் டேவிட்காக காத்துட்டு இருந்தாங்க. அம்மா, இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் அப்பா இன்னும் வரல? அவங்க அந்த ஷேப் ஷிஃப்டரை எங்கேயாவது கண்டுபிடிச்சாங்களா? லில்லி இந்த பேரை கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அம்மா, ஷேப் ஷிஃப்டர்னா என்ன? ஜான் அண்ணா என்ன சொல்றாரு? அப்போ ஜானோட அம்மா மேரி வந்து அவனை திட்டினாங்க. ஜான், இத பத்திலாம் நீ பேசக்கூடாது, புரியுதா? இல்ல மேரி ஆண்டி, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்களேன் அந்த ஷேப் ஷிஃப்டர் பத்தி. லில்லி, ஷேப் ஷிஃப்டர் யாரோட உருவத்துக்கு வேணாலும் மாறிடுமா. அதோட உண்மையான உருவத்தை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அத மலைகள் காடுகள்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்லப்பட்டிருக்கு, கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கும் போதே ரொம்ப அழகா உருவாக்குனாராம். ஒரு நாள் சாத்தான் அதோட உயிரினங்களை இந்த உலகத்துக்கு அனுப்புச்சு. ஷேப் ஷிஃப்டரும் இந்த உயிரினங்கள்ல ஒண்ணு. அது எங்க போனாலும் பிரச்சனையை உருவாக்குமா. அது எல்லாரையும் கொண்டுட்டு உருவம் மாறிக்கிட்டே இருக்கும். அதால ராத்திரியில மட்டும்தான் வேட்டையாட முடியும். அதோட உருவத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அப்படி இருந்தா அது இறந்துடும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேரி ஆண்டி. இது வெறும் ஒரு கதை தான், இது உண்மை இல்ல. ஓ, காலிங் பெல் அடிச்சது. எல்லாரும் கதவை நோக்கி பார்த்தாங்க. இதோ உங்க அப்பா வந்துட்டாரு. மேரி போய் கதவு திறமா. மேரி போய் கதவு திறந்தா. அப்போ அந்த வீட்டுக்குள்ள வவ்வால் வர ஆரம்பிச்சது. அட, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? மேரி கதவு திறந்து பார்த்தா டேவிட் அமைதியா கட்டைகளோட நின்னுட்டு இருந்தாரு. மேரி டேவிட பார்த்தா. டேவிடோட கண்ணு சிகப்பா இருந்துச்சு. மேரி அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா. எல்லாரும் ஓடுங்க, அது ஒரு ஷேப் ஷிஃப்டர். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா யாருமே மேரியோட வார்த்தையை நம்பவே இல்லை. என்ன மேரி ஆண்டி, நீங்களுமா? மேரி, இது என்ன நகைச்சுவை பண்றதுக்கான நேரமா? டேவிட் உள்ள வந்தான். இப்போ அவனோட கண்ணு சாதாரணமா இருந்துச்சு. மேரி அவனை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருந்தா. இந்த விறகெல்லாம் எடுத்துக்கோயம்மா, இதுல போய் நெருப்பு மூட்டு. டேவிட் மேரிய பார்த்து அவளை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தான். மேரி ரொம்ப பயந்து போயிருந்தா. நான் உண்மையதான் சொல்றேன் ஹேமா, இது பயங்கரமான ஒரு ஷேப் ஷிஃப்டர். இது டேவிட் சார் இல்ல, நான் சொல்றத நம்பு. என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மேரி? தயவு செஞ்சு போய் சாப்பாடு பரிமாறு, எல்லாருக்கும் பசிக்குது. மேரி சமையல் அறையில இருந்தா. அப்போ டேவிட் அங்க வந்தான். மேரி, எனக்கு தயவு செஞ்சு ஒரு காஃபி போட்டு தரியா? யார் நீ? எனக்கு தெரியும், டேவிட் சார் காஃபியோ குடிக்க மாட்டாரு.
திடீர்னு டேவிட் சிரிச்சிட்டு அவனோட உடலை கிழிக்க ஆரம்பிச்சான். மேரி ரொம்ப பயந்து போயிருந்தா. ஷேப் ஷிஃப்டர் வேகமா சமையலறைய சுத்தி நகர ஆரம்பிச்சது. அதுக்கு 4 கால்களும் கொடூரமான முகமும் இருந்துச்சு. அது வேகமா நகர்ந்தனால மேரியால அதை பார்க்க முடியல. அது பதுங்கி அவ உடம்பு கிட்ட வந்து மேரியோட உருவத்துக்கு மாறிடுச்சு. உண்மையான மேரி கீழே விழுந்து அவ இறந்து போயிட்டா. லில்லி இதெல்லாம் பார்த்துட்டு சத்தமா கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சா. அம்மா காப்பாத்துங்க அம்மா. மேரியோட கண்ணு ரொம்ப சிகப்பா இருந்துச்சு. அவ பறந்து வந்து லில்லியோட கழுத்தை பிடிச்சி அவளை தள்ளி விட்டுட்டா. அப்போ ஜானும் ஹேமாவும் அங்க வந்தாங்க. 2 பேரும் மேரி இப்படி பண்றத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன பண்ற நீ மேரி? அப்போ லில்லி சொன்னா, இது மேரி ஆண்டி இல்லம்மா, இது ஷேப் ஷிஃப்டர். இதுதான் அப்பாவையும் மேரி ஆண்டியும் கொன்னுச்சு. 2 பேரையும் நான் தான் கொன்னேன். இது உன்னோட முறை. லில்லி ஓட ஆரம்பிச்சா. மேரி அவ காலை பிடிச்சி செவுத்து மேல தூக்கி போட்டுட்டா. இப்போ ஷேப் ஷிஃப்டர் மேரியோட உடலை கிழிச்சுக்கிட்டு அதோட உண்மையான உருவத்துக்கு வந்துச்சு. அதோட கொடுமையான உருவத்தை பார்த்து ஜானிகமும் பயந்து போயிட்டாங்க. அப்போ அது அதோட உண்மையான உருவத்தோட ஓட ஆரம்பிச்சது. ஜானுக்கு மேரி சொன்னது ஞாபகம் இருந்துச்சு. ஜான் லில்லியோட கையை பிடிச்சிக்கிட்டு அவளையும் ஹேமா ஆண்டியையும் ஒரு ஸ்டோர் ரூம்ல அடைச்சிட்டான். ஷேப் ஷிஃப்டருக்கு வேற ஒரு உருவம் மாறுறதுக்கு யாரும் கிடைக்கல. ஏமா ஆண்டி, இதை நம்ம எதிர்கொண்டே ஆகணும். அதோட உருவத்தை மாத்திக்கிறதுக்கு எந்த உடம்பும் இல்லைன்னா அது தானா செத்துரும். இப்போதைக்கு நம்ம இந்த கதவை மூடி வச்சிருந்தா போதும். ஷேப் ஷிஃப்டர் ரொம்ப மோசமா கஷ்டப்பட்டுச்சு. அது அதோட வேகத்தை பயன்படுத்தி கதவை உடைக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா லில்லி, ஜான், ஹேமா அவங்களோட முழு பலத்தோட கதவை பிடிச்சிட்டு இருந்தாங்க. உருவத்தை மாத்தி ஆகணும். கதவை தோற, கதவை தோற, கதவை தோற. அவங்க 3 பேரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஷேப் ஷிஃப்டர் அதோட முழு பலத்தை பயன்படுத்தி கதவை திறந்துடுச்சு. அவங்க 3 பேரும் தரையில விழுந்துட்டாங்க. இப்போ நான் உங்க யாரையும் விட மாட்டேன். அது அவங்கள நோக்கி நகர ஆரம்பிச்சது. லில்லி வீட்டு பொருட்களை தூக்கி அது மேல அடிச்சா. அதோட நேரத்தை அவ வீணாக்குனா. ஜானு ஹேமாவும் கூட அது மேல புத்தகத்தையும் பொருட்களையும் தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. அது கிட்ட கிட்ட நெருங்கி வந்து பயங்கரமா கத்துச்சு. அது வேகமா பின்னாடி போய் லில்லியோட உடம்புக்குள்ள அதால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போக பார்த்தது. அதோட நேரம் முடிஞ்ச உடனே அதோட உடல் உருக ஆரம்பிச்சது. அதோட கதை முடிஞ்சிடுச்சு.